அண்ணா, அதாவது பல பேய்கள் தமிழ்நாட்டில் இருக்கு. இந்த வேதாளம் வந்திருப்பதே பேயை ஓட்டுறதுக்கு தான். அதனால ஒரு பேயா ஓட்டிட்டு இருக்கேன். இந்த பேயை ஓட்டிட்டு திரும்ப அந்த பேய்க்கு வர்றேன். அதனால இத்தனை பேய் இருக்கிறதுனால ஒரே நேரத்தில் எல்லா பேயும் ஓட்ட முடியாது. ஒரு பேயா போய் தான் வரணும். ஏன்னா இந்த பேய்கள் எல்லாம் தமிழக மக்களை பிடித்த பீடைகளை போல இந்த பேய்கள் எல்லாம் மக்களை பிடித்து 70 ஆண்டு காலமாக வளர்ச்சி இல்ல, தமிழ்நாட்டில் அதே வறுமை கோடு, தமிழ்நாட்டில் விவசாயம் பண்றதுக்கு தண்ணி இல்லை. காரணம் இந்த பேய் தான். அதனால இந்த வேதாளம் ஒரு பேயா தொத்திக்கிட்டு வர்றேன். இந்த பேயை முடிச்சுட்டு திரும்ப அந்த பேய்க்கு மறுபடியும் வர்றேன். பொறுத்துருங்க. 10 பேர் வந்து எரிக்கிறாங்கன்னு ஏன்னா அது காமெடி. 4 பேர் 5 பேர் எரிக்கிறாங்க. கோயம்புத்தூர்ல 10 பேர் வந்தாங்க, திருநெல்வேலியில் 6 பேர் வந்தாங்க. அந்த உருவபொம்மையை தூக்குறதுக்கு 4 ஆளுங்க வந்திருக்கிறாங்க. வந்து உருவபொம்மை எரிச்சிட்டு இருக்கிறாங்க. அண்ணா, நான் செல்வ பெருந்தகை அவர்களே முன்னாள் ரவுடி என்று சொன்னது பொய்யா? இல்லை. அதற்கான தரவுகளை வெளியிட்டிருக்கேன். அவர் குண்டா சட்டத்தில் கைது செய்யவில்லை, கைது செய்யப்படவில்லைன்னு அவர் சொல்றாரு. அதுவும் பொய். அவருக்கும் தமிழகத்தினுடைய முக்கியமான குற்றம் எதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்றாங்கன்னா அதுவும் பொய். தமிழகத்தினுடைய காங்கிரசினுடைய வரலாறு இவ்வளவுதான். எனக்கு உண்மையான காங்கிரஸ்காரங்க எல்லோருமே தொலைபேசி மூலமா நிறைய பேர் முக்கியமான தலைவர்கள் என்னை கூப்பிட்டு, அண்ணா இதை பத்தி பேசுனதுக்கு ரொம்ப நன்றி, இதைத்தான் அகில இந்திய தலைமையில தொடர்ந்து சொன்னான், அவர் தலைவரா போட்டாங்க. மூத்த முக்கியமான பாரம்பரியமிக்க காங்கிரஸ் தலைவர்கள் எத்தனையோ பேரு தொலைபேசியில் எங்களை கூப்பிட்டு பேசிட்டு இருக்காங்க. எனக்கு புதிதாக இவரோடு வந்திருக்கக்கூடிய தொண்டர்கள் ஊருக்கு 6 பேர் திருவுருவ பொம்மையை கொண்டு வந்து எரிச்சிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் எரிக்கிட்டுங்கன்னா அதெல்லாம் மகிழ்ச்சி தான், சந்தோஷம் தான்.